அனைத்து வளங்களும் ஒருங்கே பெற்ற செல்வத்திலும் நாடாக விளங்கக்கூடிய இந்த சிதம்பராபுரம் நகரத்தில் அழகாக அருள்பாலித்து வரக்கூடிய கையிலே பிறந்து கழக வரத்தை எல்லாம் பெற்ற அப்பன் மாயாண்டி சுடலை மாடன் சித்தராஜ சுவாமி பேச்சு பெரும சக்தி மற்றும் குரு சுவாமியோடு ஒளிவிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் கொடைவிழாவில் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியார்கள், ஆன்மீக பெரியோர்கள், சபை நிறைந்த தாய்மார்கள், மாணவ கண்மைகள் ஆதின வீரர்களுக்கும் காளியாட்டம் கனியாங்குத்தி என்பார்கள், மாடநாட்டம் மகடாட்டம் என்பார்கள். அப்பேற்பட்ட கனியாங்குத்து மகடபாட்டின் சார்பாக முதலாவது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது யார் பிறக்க வேண்டும்? மணி விளக்கினை அவதரித்து சுடர்மொழியிலே பிறந்த அப்பன் சுடலை மாடன் பிறக்க வேண்டும். அவன் எங்கே தோன்றுகின்றான்? எங்கே அவதரிக்கப்பட்டான்? எங்கே அவதரிக்கப்பட்டான்? அப்பனா மாயாண்டி சுடலை மாடன் எங்கே தோன்றுகின்றான் தெரியுமா? அவன் ஆடி பொருளால் முடிகோலம் இந்த கைலாய மலையை உண்டு செய்தது யாரு? ஓம் என்ற பிரணவத்தின் உட்பொருளாக கருப்பொருளாக ஆதிபராசக்தி உமைகள் தோன்றி அதனை சுனை திராதனை சத்தியலோகம் பிரம்மலோகம் பாதாளம் என்று சொல்லப்பட்ட 14 உலகத்தை படைத்து அந்த உலகத்தில் எல்லாம் ஓர் அறிவு கொண்ட மரம் செடி குடியினங்கள், 7 அறிவு உலகச்சி ஜாதியினங்கள், 3 அறிவு நீர்வாழ் உயிரினங்கள், 4 அறிவும் பறவை இனங்கள், 5 அறிவு விலங்கினங்கள், 6 அறிவு மனிதன் வரைக்கும் படைத்ததோடு உலகத்திற்கு நாம் படியாக்கும் கடவுளாக ஆண்டவன் சிவபெருமான் படியாந்து வருகிறான்.